மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு போராட்டம் பண்ணாரு. அவர் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா அடிச்சு இழுத்த அளவுக்கு காவல்துறை வந்து இழுத்து கொண்டு போயிருக்காங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் யார் போராட்டம் பண்ணாலும் அவங்க போராட்டம் பண்றதை அலோவ் பண்ணிடும். அதுக்குன்னு ஒரு டைம், ஒரு பிளேஸ், அதாவது ஒரு நேரம், ஒரு இடத்தை ஒதுக்கி விட்டு அவர்கள் போராட்டம் பண்றதுக்கு இடக்கு வேணும். எந்த எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, அது தேர்தலில் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் அந்த ஜனநாயகத்துல போராடுவதற்கு ஒரு நேரம், இடத்தை ஒதுக்கிவிட்டு அவர்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டுமே தவிர, அது என்னை பொறுத்த வரைக்கும் அதை கட்டுப்படுத்தக்கூடாது. முன்கூட்டியே அவர்களை கைது செய்யக்கூடாது. கைது செய்து அவர்களை போய் ஒரு மண்டபத்தில் அடைத்து ஒரு நாள் போல வைக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது போராட வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் போராடுவதற்கு என்பது டெல்லியில் எப்படி ஜந்தர் மந்தர்னு ஒரு இடம் ஒதுக்கிட்டாங்க. யாராவது போராடணும்னாக்க யார் வேணா எப்போ வேணா போய் அங்கே போராடலாம். பர்மிஷன் வாங்கி முன்னாடி இன்டிமேஷன் கொடுத்து இந்த இடத்துல நீங்க எப்போ வேணா போராடலாம், அந்த பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நீங்கள் போராட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி போராட்டத்தை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தக்கூடாது. முன்கூட்டியே ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராட்டம் நடத்த வேண்டும் என்று விரும்புவர்களை கைதும் செய்யக்கூடாது. அதிமுக பிஜேபி வந்து இணக்கமா போயிட்டு தெரியல. இணக்கமா போய் ஆக்சிடென்ட் ஆக போதா இல்லை இணக்கமா டிராவல் பண்ண போறாங்களா எனக்கு தெரியல.